ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் லீவ் முடிஞ்சு ஜூன் மாதம் ஸ்கூல் திறக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. பள்ளிகள் திறக்கிறதுல இப்போ ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு. ஸ்கூல் திறக்கிற டேட் மாறுமா? பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுல என்ன பிரச்சனை? இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் கவர்மெண்ட் சைட்டில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுல இருந்து கல்வித்துறையில நிறைய அதிரடி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. கோடை விடுமுறை முடிஞ்சு ஸ்கூல் காலேஜ் திறக்கிறதுக்கு முன்னாடி பசங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக வருஷம் வண்டிகளை செக் பண்றது வழக்கம்தான். ஆனா இந்த வருஷம் போக்குவரத்து துறை, கல்வித்துறை மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி ஸ்கூல் பசங்க போகிற வண்டிகள் எல்லாம் சேஃபாக இருக்கா அப்படின்னு பயங்கர தீவிரமாக செக்கிங் பண்ணிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்க சுமார் 40,000க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவன வாகனங்களை நேரடியாக போய் ஆய்வு செய்கிறாங்க. வண்டியில் அவசர கால வழி, எமர்ஜென்சி எக்ஸிட், படிக்கட்டுகளோட தரம், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எல்லாம் மொத்தம் 16 முக்கியமான பாதுகாப்பு அம்சங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் எஃப்சி அதாவது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு. பிரைவேட் நர்சரி, பிரைமரி, மெட்ரிகுலேஷன் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் சங்கம் சார்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூன் மாதம் முதல் வாரத்தில் ஸ்கூல் திறந்தாலும் தமிழ்நாடு முழுக்க இருக்க எங்கள் 1,00,000 பள்ளி வாகனங்களை நாங்கள் இயக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பகீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஏன்னு கேட்குறீங்களா? பசங்க சேஃப்டிக்காக எல்லா ஸ்கூல் வண்டியிலையும் ஜிபிஎஸ் கருவி மாட்டணும் அப்படின்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் வெறும் 3,000 மதிப்புள்ள அந்த ஜிபிஎஸ் கருவியை குறிப்பிட்ட சில கம்பெனிகள் கிட்ட 18,000 ரூபாய் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு ஆர்டிஓ அதிகாரிகள் ரொம்பவே ப்ரெஷர் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் எஃப்சி வாங்குறதுக்காக வண்டிக்கு லட்சக்கணக்கில் லஞ்சம் கேட்குறதாகவும் ஸ்கூல் நிர்வாகங்கள் சைடில் இருந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதிக விலை கொடுத்து அவங்க சொல்கிற ஜிபிஎஸ்ஸை வாங்கலை அப்படின்னா வண்டிக்கு தகுதி சான்று அதாவது எஃப்சி தரமாட்டோம் அப்படின்னு அதிகாரிகள் மிரட்டுறாங்களாம். இந்த அநியாயத்தை தட்டி கேட்கிற விதமா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கிட்ட நேரடியா ஒரு மனு கொடுத்திருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு உடனே ஒரு தீர்வு காணணும், லஞ்சம் கேட்கிற அதிகாரிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், விலை கம்மியான ஜிபிஎஸ் கருவியை பொருத்திக்க அனுமதிக்கணும், இல்லைன்னா ஜூன் முதல் வாரத்துல ஸ்கூல் வண்டிகளை ஓட்டாம எல்லா வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், ஆர்டிஓ ஆபீஸ் முன்னாடியும் பெரிய அளவுல போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு தனியார் பள்ளிகள் சங்கம் வார்னிங் கொடுத்திருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் சேர்ந்து வார்னிங் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. யோசித்து பாருங்க, 1,00,000 ஸ்கூல் வண்டி ஓடல அப்படின்னா பல்வேறு மாணவர்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க? இதனால பெரிய பாதிப்பு ஏற்படும். இதனால தான் ஸ்கூல் திறக்கிற டேட் வந்து கட்டாயம் தள்ளி போகுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நடந்து முடிஞ்ச +2 எக்ஸாம்ல தேர்ச்சி அடையாத பசங்களுக்கு, பாஸ் ஆகாத பசங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் சிறப்பு வகுப்புகள் எடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு டீச்சர்ஸ் கட்டாயம் ஸ்கூலுக்கு வரணும். அப்படி வரல அப்படின்னாலோ இல்ல அலட்சியமா இருந்தாலோ அவங்க மேல துறை ரீதியா கடுமையான நடவடிக்கை பாயும் அப்படின்னு அரசாங்கம் எச்சரிச்சிருக்காங்க. அப்போ ஸ்கூல் எப்போதான் திறப்பாங்க? வெயில் வேற மண்டைய புழக்குது. அதனால ஸ்கூல் திறக்கிறது தள்ளி போகுமா அப்படின்னு பசங்களும் பேரண்ட்ஸும் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி
இருக்காங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்னதான் நியூஸ்ல ஸ்கூல் ஓப்பனிங் டேட் தள்ளி போகும் அப்படின்னு செய்திகள் வந்தாலும் திட்டமிட்டபடி கோடை விடுமுறை முடிஞ்சு ஜூன் மாதம் 1ஆம் தேதி பள்ளிகள் கட்டாயம் திறக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. ஸ்கூல் லீவ் முடிய போகுது, பேக் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஜூன் 1 ஸ்கூல் திறக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஸ்கூல் வண்டிகள் ஸ்ட்ரைக் பிரச்சனைக்கு நம்ம முதலமைச்சர் என்ன அதிரடி ஆக்ஷன் எடுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸ்கூல் திறப்பு ஓப்பனிங் பற்றி வேற ஏதாச்சும் தகவல் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குங்க. அதாவது 30 ஆண்டுகளாக யாருமே செய்யாதது செய்து 30 ஆண்டு பிரச்சனைக்கு தீர்வு சொன்ன நம்ம சிஎம் விஜய் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜயோட சொந்த தொகுதியான பெரம்பூர்ல நடந்த ஒரு சிறப்பான சம்பவம் பத்தி தான். எலெக்ஷன்ல ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனதுல இருந்து அதிரடியா பல விஷயங்களை பண்ணிட்டு வராரு. ஆனா இந்த முறை பெரம்பூர்ல செஞ்சிருக்க விஷயம் அந்த ஏரியா மக்களையும் தாண்டி எல்லார் மனசையும் ரொம்பவே தொட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பெரம்பூர் தொகுதியில கணபதி தெருவுக்கும் ராமகிருஷ்ணா தெருவுக்கும் நடுவில் ஒரு பெரிய இடம் பல வருஷமா முச்செடிகளும் தேவையில்லாத ஆக்கிரமிப்புகளும் நிறைஞ்சு போய் கிடந்திருக்கு. இதனால அந்த ஏரியாவில் இருக்க ஸ்கூல் பசங்க, சின்ன குழந்தைங்க, முதியவர்கள் அப்படின்னு எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. குறுக்க ஈஸியாக போகிறதுக்கு வழி இல்லாததால் காலையில் அவசரமாக ஸ்கூலுக்கு போகிற பசங்க 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றிட்டு போகிற மாதிரி ஒரு பரிதாபமான நிலைமை தான் அங்கே இருந்திருக்கு. மழை காலத்தில் சொல்லவே தேவையில்லை, அந்த பசங்க படுற பாடு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு. பல வருஷமாக இந்த பிரச்சனைக்கு எப்படியாச்சும் ஒரு என் கார்டு போடணும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராடிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் ரீசெண்டாக முதலமைச்சர் விஜயோட பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்துல எம்எல்ஏ ஆபீஸ்ல அந்த ஏரியா மக்கள் ஒன்னா சேர்ந்து போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க, ஒரு மனு ஒன்று கொடுத்திருக்காங்க. எப்படியாச்சும் இந்த முச்செடிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி எங்க பசங்க ஸ்கூலுக்கு ஈஸியா போற மாதிரி ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. மக்கள் கிட்ட இருந்து மனு வந்ததுதான் தாமதம். உடனே ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க நம்ம அதிகாரிகள். இந்த கோரிக்கையை டைரக்டா முதலமைச்சரோட கவனத்துக்கே கொண்டு போயிருக்காங்க. சிஎம் உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் கேட்கவா வேணும். உடனே ஸ்பாட்டுக்கு வந்த அதிகாரிகள் அந்த கணபதி தெருவுக்கும் ராமகிருஷ்ணா தெருவுக்கும் நடுவில் பல வருஷமா கிடந்த முச்செடிகள் ஆக்கிரமிப்புகள் எல்லாத்தையும் பொக்லைன் வச்சு அதிரடியா அகற்றி சும்மா நச்சுன்னு 30 அடி அகலத்துல ஒரு சூப்பரான வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. இப்ப எடுக்கப்பட்ட இந்த அதிரடி நடவடிக்கையால அந்த சுத்து வட்டாரத்துல இருக்க சுமார் 15 தெருக்களை சேர்ந்த பொதுமக்களுக்கும் முக்கியமா ஸ்கூல் பசங்களுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம 1 கிலோமீட்டர் தூரம் சுத்திட்டு போகாம ரொம்ப ஈஸியா ஷார்ட்கட்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு அதிகாரிகள் ரொம்ப பெருமையா தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு செம்ம சூப்பரான மூவ் தான். பல வருஷமா தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனைய முதலமைச்சரோட கவனத்துக்கு போன உடனே உடனுக்குடன் சால்வ் பண்ணுது அந்த பெரம்பூர் தொகுதி மக்கள் கிட்ட பெரிய அளவிலான வரவேற்பை பெற்றிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம முதலமைச்சரோட இந்த ஆக்ஷனை பத்தி உங்க கருத்தை மறக்காம இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்க.